ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சில முக்கியமான பங்குகளை இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நியூஸ். ஏன்னா இந்தியாவில் ரொம்ப முக்கியமான நபர்களான அதானியும் அம்பானியும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 26% ஸ்டேக்கை மேகன் யூனிட் அப்படிங்கிற ஒரு பவர் யூனிட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த பவர் யூனிட் அதானியோட ஒரு சப்சிடரி கம்பெனி கீழே தான் வருது. ஓகேங்களா? இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இது மூலமாக நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக கிட்டத்தட்ட 500 மெகாவாட் பவர் அக்சஸ் பண்ணுற ஒரு பர்மிஷன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக ஸ்ரீராம் ஃபினான்ஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டரான சான்லாம் அப்படிங்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 59 லட்சம் ஷேர்ஸை விற்பனை பண்ணியிருக்காங்க. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 1427 கோடி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.6% ஸ்டேக்கை விற்பனை பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நேற்று நல்ல ஒரு இறக்கம், கிட்டத்தட்ட ஒரு 1.11% கீழே இறங்கியிருக்காங்க. ஒரு 26 புள்ளிகள் மட்டும் நேற்று இறக்கத்தில் முடிச்சிருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் இந்த பங்கை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கண்டினியூஸாக 2024 ஃபெப்ரவரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சைடு தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கண்டிப்பாக ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை அக்குமுலேட் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா மேபி ஒரு 2250 அந்த ரேஞ்சில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெட்டரான பையிங் வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை இதையும் கீழே பீட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பவும் கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பங்கில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் இந்த லெவல், அதாவது 2250 அந்த ரேஞ்சில் மேபி கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்குக்கு பெட்டரான ஒரு இடமா இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி ஒரு முக்கியமான தகவலுங்க. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 138 ஷோரூம்ஸ் அவுட்லெட்ஸ் வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த பங்கு ரொம்ப லோவரான ப்ரைஸில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ரொம்ப ஒரு பெட்டரான ரிசல்ட் இந்த பங்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்களோட பிஸ்னஸை அப்படியே யூஎஸ் மார்க்கெட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபினான்ஷியல், அதாவது 2025 ஃபினான்ஷியலில் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிளானாக கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டோர் இப்போதைக்கு இனிஷியலாக ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பிளேஸை இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று நியூ ஜெர்சிலையும் சிகாகோலையும் இப்போதைக்கு 2 ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடவடிக்கைகளும் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்தளவுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு டிப் கிடைக்கும் போதும் கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பங்குகள் தொடர்ந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாங்கங்க. ஏன்னா நம்ம டைட்டன்லேயே பார்த்தோம் எவ்வளோ விதமான ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க ரொம்ப காலம் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக அந்த விதமான வளர்ச்சி வரப்போகுது. ஏன்னா இவங்க யூஎஸ் மார்க்கெட் போகும்போது ரெவன்யூஸ் கண்டிப்பாக டாலர்ஸில் வரும்போது கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட்ஸ் இன்னும் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஒவ்வொரு தடவை இந்த ஒரு ட்ரெண்டில் டச் பண்ணும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் வாய்ப்பு வந்திருக்கு, தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற சிச்சுவேஷன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த ரெசிஸ்டண்ட்டை இப்போதைக்கு பிரேக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கன்சிடரே பண்ணலனா கூட இப்போ கண்டிப்பாக கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்ல விதமான ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் தரக்கான பங்கு தான் இது. ஸோ நான் அதிகமாக எந்த பங்குக்கும் இவ்வளோ சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த பங்கை சொல்கிறேன் அப்படின்னா இதோட க்ரோத் லெவல் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த ஒரு ஸ்டெப் அப்பில் நீங்களும் கலந்துக்கோங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக ரட்டன் இந்தியா பவர் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இந்த பங்கு கிட்டத்தட்ட 12, 13 அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த இறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமாக கம்பெனி அந்த ரெவன்யூஸ் அப்படிங்கிற காலம் ரொம்ப நெகட்டிவ் ஷேட் தான் அடிச்சிட்டு இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது ரீசெண்ட் டைமில். ஓகேங்களா? அதோட விளைவாய்ப்பு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட 3 சப்சிடரியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சர்பஸில் இருக்க பிரான்கான், ரெனோமார்க், ஜெனோஃபார்மஸ், இந்த 3 இடத்துல இருக்க இவங்களோட 3 ஃபாரின் சப்சிடரிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதனா ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூஸ் அப்படிங்கிறது இந்த கம்பெனியில் ஜென்ரேட் ஆகலை அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த 3 சப்சிடரிஸை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிகள் என்னதான் பவர் ரிலேட்டடான ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாலும்
அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக வந்துட்டு மேலே போகிறதுக்கான எபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி பங்குகளை கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் அந்த இண்டஸ்ட்ரி மேலே போகிற மாதிரி இருந்தாலும் அந்த பங்குக்கு அந்த இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து மேலே போகிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். அந்த கேப்பபிலிட்டிங்கிறது வந்து ரிட்டர்ன் கிட்ட இல்லை அப்படிங்கிறனால வந்துட்டு பங்கு நல்ல ஒரு தொடர்ச்சியான இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்து தான் இருக்காங்க. இப்போவும் இந்த பங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் எனக்கு பொறுத்தளவுக்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படிங்கிறதா என்னோட ஒரு பதிலாக இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பெனி லெவலாக இருக்குது, நான் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவும் என்னோட ஒப்பீனியன் கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததாக IIFL பற்றி நான் உங்களுக்கு நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது IIFL பொறுத்தளவு கிடச்சிருக்குங்க. அதாவது அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி இன்வெஸ்ட் பண்ணி RDCL அப்படிங்கிற ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் 5% ஸ்டேக்கை வந்துட்டு அக்வைர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு பெட்டரான நியூஸ் தான். ஆனால் ரீசெண்ட் டைமில் இந்த ஸ்டாக்கை நம்ம வியூ பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி ஏகப்பட்ட நியூஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பேடான ஒரு சினாரியெல்லாம் நமக்கு கிடச்சிச்சு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பங்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நல்ல ஒரு டிப் கிடச்சிருக்கு பிரதர், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஆல்ரெடி நான் சொன்னேன், கிட்டத்தட்ட அந்த பங்கு 306 வரைக்குமே போவாங்க. அது அப்படி தான் இந்த லைனை நம்ம வரைஞ்சிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த பங்குக்கு இருந்திருக்கு. ஓகேங்களா? அதனால தான் இந்த லெவலில் நம்ம ஒரு பையிங் லெவலாக கன்சிடர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அது அக்யூரேட்டாக வந்துட்டு அந்த இடத்துல தான் இவங்க பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இருந்தாலும் இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஃபீலிங் வரலை. ஓகேங்களா? அதனால் இது ஒரு நல்ல ஒரு இந்த அளவுக்கு இந்த பங்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்த பங்கு. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு சில பல விதிமுறைகள்னால வந்து இந்த பங்கு நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துருக்காங்க. கோல்டு ஃபினான்ஸ்லேருந்து இந்த கம்பெனி வந்துட்டு வெளியே இனிமேல் வந்துட்டு கோல்டான கடன்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இந்த பங்குக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் ஷேடு. அதனால வந்துட்டு இந்த அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு சின்ன சின்ன அக்கமுலேஷன் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது இன்னும் இதை பை பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லைனா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் மந்த்லி 1 or 2 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இதெல்லாம் வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமான பங்குகள். அதனால தான் வந்துட்டு இவ்வளோ கேர்ஃபுல்லாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எந்த ஒரு பங்குலையும் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்க. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேட் நியூஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதனால தான் எவ்வளோ கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக லூபெனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரக்குக்கான USFDA அப்ரூவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்குங்க. இந்த ட்ரக் வந்துட்டு சைஸருக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது எஸ்லிகார் ஃபாசிபைன் அப்படிங்கிற ஒரு அசிட்டேட் ரிலேட்டடான ஒரு ட்ரக் தான் வந்துட்டு இதோட வெரைட்டி அப்படின்னு பார்க்கும்போது 200 mg 400 mg 600 mg 800 mg அப்படிங்கிற 4 வெரைட்டியில் வந்துட்டு இவங்க இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரக்கை டேப்லெட் ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. லூபின் பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஹையரான வேல்யூஷன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். கரண்ட்டாக வந்துட்டு அதே சினாரியோ தான், எந்த மாற்றம் இல்லை. அதனால் இந்த பங்குகளை வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் வரும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த நியூஸ்லாம் வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆகலை. அதனால் வெயிட் பண்ணி ஒரு டிப் கிடைக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒப்பீனியன். ஸோ திரும்ப டிப் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்ததாக டோரண்ட் பவர் பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 1825 கோடிக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 150 மெகாவாட் கிரிட் கனெக்ட் விண்ட் சோலார் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் கம்பெனி தரப்புலேருந்து குறிப்பிட்டிருக்காங்க. டோரண்ட் பவர் வந்துட்டு ரீசெண்ட் டைமாக ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத அவங்களோட பைப்லைனில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பங்கை வந்துட்டு நம்ம சொன்ன லெவலில் இருந்து இப்போதைக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக இந்த பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்னோட பதில் வந்துட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இந்த பங்கு வந்துட்டு நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத ஃபியூ வீக்ஸாக வந்துட்டு கொடுத்து தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4% இறக்கம் அப்படிங்கிறத பங்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மட்டுமே. ஓகேங்களா? ஆனாலும் இந்த பங்கை நம்ம கன்சிடர் பண்ணது வந்துட்டு கிட்டத்தட்ட 780 800 அந்த ரேஞ்சில் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு 4%க்காக நீங்கள் அதை பை பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் வந்துட்டு கீழே ஒரு வரக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு பங்காக இருந்தாலும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். மேபி நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்துட்டு 1070 1080 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? மேபி நீங்கள் அடுத்து கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லெவல் கன்சிடர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பை பண்ணவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் வந்துட்டு இந்த லெவல் வரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அக்யூமுலேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த லெவலை வந்துட்டு நீங்கள் பையிங் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு இந்த பங்கை பொறுத்தளவுக்கு என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஓகேங்களா? இந்த பங்கை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட ரொம்பவும் கிளியராக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நியூஸஸ் எல்லாமே. இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.